சுவிசேஷம்னா என்ன? பைபிளில் புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் அப்படின்னு 4 சுவிசேஷ புஸ்தகங்கள் இருக்கிறது. இந்த 4 சுவிசேஷ புஸ்தகங்கள் என்ன சொல்லுது? இது யார் எழுதுனா? இதன் மூலமாக நான் என்ன தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு கேள்வி இருக்குதா உங்களுக்கு? இந்த வீடியோ மூலமாக அதற்கான பதிலை பார்க்கலாம். ஹலோ எவ்ரிவான், என் பேர் மார்ஷல். த பைட்டுங்கிற இந்த சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னொரு வீடியோ லாக் மூலமாக ஒரு புது பிப்ளிக்கல் டாப்பிக்கை பற்றி உங்கள் கூட பேசுகிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கும் காஸ்பல்ஸ் சுவிசேஷ புஸ்தகங்கள் பற்றி தான் பார்க்கலாம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் அப்படின்னு 4 சுவிசேஷ புஸ்தகங்கள் பைபிளில் புதிய ஏற்பாட்டு பகுதியில் இருக்குது. இது யார் எழுதுனா, எந்த காலகட்டங்களில் எழுதப்பட்டது, யாரை பற்றி எழுதியிருக்கிறாங்க, இதை படிக்கிறதுனால எனக்கு என்ன யூஸ், நான் என்ன இது மூலமாக தெரிஞ்சுப்பேன் அப்படிங்கிற கேள்விக்கான பதிலை இந்த வீடியோ லாக் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இயேசு கிறிஸ்து யார்? அவர் ஏன் இந்த பூமிக்கு வந்தார்? அவர் வந்ததற்கான நோக்கம் என்ன? அவர் வாழ்ந்த காலத்தில் இஸ்ரவேல் ஜனத்தின் மத்தியில் அவர் செய்த ஊழியங்கள், அவர் தெய்வ ராஜ்யத்தை குறித்து அவர் கொடுத்த போதனைகள், இன்னும் அவர் செய்த அநேக அற்புதங்களை தன்னுடைய டார்கெட் ஆடியன்ஸ்க்காக பிரத்யேகமாக சில குறிப்புகளோட சொல்லி அதன் மூலமாக இயேசுவே மெய்யான தேவன் என்கிறத தன்னுடைய டார்கெட் ஆடியன்ஸ் புரியும்படியாக எழுதப்பட்ட இந்த விஷயம்தான் இந்த 4 காஸ்பல்ஸும் 4 சுவிசேஷ புஸ்தகங்களும். அதை தான் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானுங்கிற இந்த 4 நபர்கள் வெவ்வேறு தன்னுடைய டார்கெட் ஆடியன்ஸ்க்காக பிரத்யேகமாக இயேசுவை குறித்து குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல மத்தேயு யார்? அவர் எதற்காக இந்த சுவிசேஷ புஸ்தகத்தை எழுதினாருங்கிற விஷயத்தை பார்க்கலாம். மத்தேயு பிறப்பால் அவர் ஒரு யூதர், இயேசு கிறிஸ்துவனுடைய 12 சீடர்களில் ஒருத்தர். அவர் ஒரு டாக்ஸ் கலெக்டர். பைபிளில், தமிழ் பைபிளில் ஆயக்காரர் அப்படின்னு எழுதியிருக்கும். இவருடைய டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா யூதர்கள். யூதர்களுக்கு இயேசு யாருங்கிறத புரிய வைக்கிறதற்காக மத்தேயு அந்த யூதர்கள் அதிகமாக அல்லது முக்கியமாக நம்புகிற அந்த பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் இருந்தே குறிப்புகள் எடுத்து எந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சிலுவையில் அறைஞ்சு கொன்னீங்களோ அந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் நீங்கள் அனுதினமும் தினமும் உங்கள் டெம்பிளில் நீங்கள் வாசிக்கிற, நீங்கள் தியானிக்கிற, நீங்கள் ரொம்ப மரியாதை கொடுத்து வச்சிருக்கிற அந்த ஓல்டு டெஸ்டமெண்ட்டில் அவரை குறித்து 300க்கும் அதிகமான தீர்க்க தரிசனங்கள் நீங்கள் அதிகமாக மதிக்கிற தீர்க்க தரிசிகள் மூலமாகவே உரைக்கப்பட்டிருக்கிறது. அந்த எல்லா தீர்க்க தரிசனங்களும் இந்த இயேசு மூலமாகவே நிறைவேறப்பட்டிருக்கிறங்கிறத சொல்லி இயேசுவே மெய்யான தெய்வம்ங்கிறத அவங்க புரிகிறதற்கும் அதை அவங்களுக்கு நம்ப வைக்கிறதற்கும் முயற்சி எடுத்து எழுதப்பட்டது தான் இந்த மத்தேயுனுடைய சுவிசேஷம். 2வதாக இருக்கிற காஸ்பல் மார்க் எழுதின சுவிசேஷம் அப்படிங்கிறது. இந்த மார்க் யாருன்னு பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் குறிப்பாக அப்போஸ்தலர்களுக்கு எழுதிய நடபடிகள், கொலோசேயர், 1 பேதுரு இப்படிப்பட்ட புஸ்தகங்களில் இந்த மார்க்கை குறித்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவருடைய முழு பெயர் பார்த்தீங்கன்னா ஜான் மார்க். இவர் மரியாள் அப்படிங்கிற ஒரு விதவை தாய், அவருடைய மகன். இவங்களுடைய வீட்டில் தான் ஆதி அப்போஸ்தலர்கள், அதாவது இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு அவருடைய சீஷர்கள், ஜீசஸுடைய ஃபாலோவர்ஸ், அவருடைய பக்தர்கள், அவர்கள் கூடி ஜெபிக்கிறதற்கும் தேவனை ஆராதிக்கிறதற்கும் அந்த ஜீசஸுடைய ஃபாலோவர்ஸுடைய வீடுகளில் தான் அவங்க தங்கி ஒன்று கூடி ஜெபம் பண்ணுற வழக்கமாக வச்சுருந்தாங்க. அதில் ஒரு வீடு தான் இந்த மேரிங்கிற விதவை தாயுடைய வீடு. இவருடைய பையன்தான் இந்த ஜான் மார்க். இந்த ஜான் மார்க் பேதுருவுடனும் குறிப்பாக அப்போஸ்தலனாகிய பவுல் மற்றும் தேவ ஊழியக்காரனாகிய பர்னபாஸ் என்னும் மறுபெயர் கொண்ட யோசப் அவர்களுடைய ஊழியத்திற்கு, அவர்களுடைய பர்டிகுலராக அவர்களுடைய மிஷனரி ஜேர்னிக்கு அதிகமாக உதவி செஞ்சிருக்கிறார் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உதாரணத்துக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசை சபைக்கு எழுதின தன்னுடைய லெட்டர், தன்னுடைய நிருபத்தின் மூலமாக தன்னுடைய ஊழியத்துக்கு அதிகமாக பிரயோஜனமாக இருந்த மார்க் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பார். ஈவன் பேதுரு பார்த்தீங்கன்னா அவருடைய லெட்டர் 1 பேதுருங்கிற அவருடைய நிருபத்தில் தன்னுடைய ஆவிக்குரிய மகன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பார்.
தன்னுடைய ஊழிய காலங்களில் இந்த ஜான் மார்க் இளைஞனாக இருந்த டைமில் அநேக உதவி பண்ணியிருக்கிறார். அவருடைய ஊழியத்துக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கிறார். இந்த ஜான் மார்க்குடைய டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரோமில் இருக்கிற ஜனங்கள். பிரத்யேகமாக ரோமில் பேதுரு மற்றும் பவுல் தேவ ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிச்சு, இயேசுவை குறித்து பிரசங்கிச்சு அங்கே சபைகளை ஸ்தாபிச்சாங்க இல்லையா, அந்த சபை மக்களுக்கும் குறிப்பாக எழுதப்பட்டது. மார்க் சுவிசேஷத்தோட ஸ்பெஷாலிட்டி என்ன பார்த்தீங்கன்னா மற்ற 3 சுவிசேஷ புஸ்தகங்களை விட ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். மத்தேயு 28 அதிகாரம், லூக்கா 24 அதிகாரங்கள் இருக்குது, யோவான் 21 அதிகாரங்கள் இருக்குது. வேற மார்க் சுவிசேஷம் வெறும் 16 அதிகாரங்கள் மட்டும்தான் இருக்குது. இதுக்கு காரணம் என்ன, ஏன் இவ்வளோ ஷார்ட்டாக இருக்குது அப்படின்னா, ஜான் இந்த ரோமர்களுக்கு எந்தெந்த தகவல் முக்கியம், எந்தெந்த தகவல் முக்கியம் இல்லை, இன் அதர் வேர்ட்ஸ் ரோமர்கள் எந்தெந்த விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க, எந்தெந்த காரியங்களுக்கு அவங்க ரொம்ப கேர் பண்ணிக்கிறது இல்லை அப்படிங்கிற விஷயத்த நன்றாக புரிஞ்சு வச்சிருந்தார். அதனால தான் மற்ற 3 காஸ்பல்ஸில் இருக்கிற ஒரு சில தகவல்கள் இந்த மார்க்கின் சுவிசேஷத்தில் நம்ம பார்க்க முடியாது. உதாரணத்துக்கு இயேசுவினுடைய ஜீனியாலஜி, இயேசுனுடைய அப்பா யார், இயேசுனுடைய அப்பாவுக்கு அப்பா யார், அவருடைய தாத்தா பாட்டி யார், அவருடைய மூதாதையர்கள், அவருடைய முன்னோர்கள் யாருங்கிற விஷயம் மார்க்கில் குறிப்பிடப்படலை. மத்தேயு சுவிசேஷத்தை பார்த்தீங்கன்னா அது ஆரம்பிக்கிறது இப்படி தான் ஆரம்பிக்குது. ஏன்னா அவருடைய டார்கெட் ஆடியன்ஸ் யூதர்களாக இருந்தாங்க. அதனால இயேசுனுடைய அந்த சந்ததி, அந்த வம்ச வரலாறை தெளிவாக குறிப்பிட வேண்டிய அந்த கட்டாயம் மத்தேயுக்கு இருந்தது. ஆபிரகாம்லேருந்து ஆரம்பித்து தாவீது வரைக்கும் 14 தலைமுறையினர், தாவீதிலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனவர்கள் வரைக்கும் 14 தலைமுறையினர், அந்த சந்ததியிலிருந்து இயேசு வரைக்கும் 14 தலைமுறையினர், எப்படின்னு 42 தலைமுறையை பற்றி மத்தேயு அந்த யூதர்களுக்கு சொல்லி இயேசு யாருங்கிறத பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தின் மூலமாக அவங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணியிருந்தார். இந்த தகவல் எல்லாம் ரோமர்களுக்கு அவசியம் இல்லை, அது அவங்க பெரிதாக சட்டை பண்ணிக்கிறதே இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம், இயேசு செய்த அந்த மலை பிரசங்கம் மத்தேயுல 5, 6, 7வது அதிகாரத்தில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக டீட்டெயிலாக குறிப்பிடப்பட்டிருக்கும். இயேசுனுடைய அந்த ரொம்ப பிரபல்யமான மலை பிரசங்கம், அந்த குறிப்பு மார்க்கின் சுவிசேஷத்தில் இல்லை. வெர்ஜின் பெர்த், கன்னிகையான மரியாளுடைய வயிற்றில் இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்தது, இந்த தகவல் மார்க்கினுடைய சுவிசேஷத்தில் நம்ம பார்க்க முடியாது. இன்னும் மத்தேயு, லூக்கா, யோவான் இந்த 3 சுவிசேஷ புஸ்தகங்களையும் நம்ம அதிகமாக பார்க்குற இயேசு கிறிஸ்து கூறிய உவமைகள், பேரபிள்ஸ் மார்க்கின் சுவிசேஷத்தில் நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா ரோமர்களுடைய பேக்ரவுண்ட் ஜான் மார்க்குக்கு நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தார். ரோமர்கள் இந்த மாதிரி தகவல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. தங்களுடைய ஒவ்வொரு செயல்களுக்கும், நம்முடைய ஒவ்வொரு காரியங்களுக்கும் வெவ்வேறு விதமான தேவர்களை வணங்குற அந்த ரோமர்கள் யார் அற்புதமானவர், யார் இயற்கையை கட்டுப்படுத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார், அவங்க ஆச்சரியமாக பார்க்குற ஒரு விஷயம் அந்த ரோமர்கள் மத்தியில் இருந்தது. இதை ஜான் மார்க் நன்றாக அறிந்து வச்சிருந்தார். அதனால வெறுமனை பேசுகிறவர், வெறுமனை போதிக்கிறவர் இந்த இயேசு அல்ல. இயேசு அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் அநேக அற்புதங்கள் செஞ்சிருக்கிறார் அப்படின்னு இயேசு செஞ்ச அற்புதங்களில் அநேக குறிப்புகளை எடுத்து இந்த மார்க்கின் சுவிசேஷத்தில் அவர் குறிப்பிட்டு அந்த ரோம ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமை உள்ள தேவன், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, அவரே மேசியாவாக இந்த பூமியில் வந்து உலக மக்கள் நம்ம ஒவ்வொருவருடைய பாவத்திற்காகவும் ஒரே பலியாக தன்னை கொடுத்து அதன் மூலமாக நமக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை வழங்கி பரலோக ராஜ்யத்திற்கான அந்த நம்பிக்கையை நமக்கு தருகிற அந்த ஒரு சுவிசேஷத்தை இந்த நூல் மூலமாக அந்த ரோம ஜனங்களுக்கு மார்க் தெரிவிச்சிருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் 3ஆவதாக இருக்கிற சுவிசேஷம் லூக்கா எழுதின சுவிசேஷம். த ஹோல் பைபிள்லேயே யூதர் அல்லாத ஒருத்தர் எழுதின புஸ்தகம் அப்படின்னா அது லூக்காவினுடைய சுவிசேஷத்தை தான் சொல்லணும். ஏன்னா பை பர்த் இவர் ஒரு யூதர் அல்ல, யூதர் அல்லாதவர்களை புறஜாதிகள் அப்படின்னு அழைப்பாங்க. இவர் ஒரு புறஜாதி ஜென்டைல் வகுப்பை சேர்ந்தவர். ப்ரொஃபஷனலாக இவர் ஒரு டாக்டர், ப்ளஸ் இவர் ஒரு ஹிஸ்டாரியன், இவர் ஒரு வரலாற்று ஆசிரியராகவும் இருந்திருக்கிறார். உதாரணத்துக்கு அப்போஸ்தலர்களுடைய நடபடிகள் அப்படின்னு இருக்குது இல்லையா அந்த புஸ்தகம், அதை எழுதினது லூக்கா என்கிற இந்த நபர் தான். இவருடைய டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா யூதர்களால் அநேகமாக இயேசுவனுடைய அந்த காலகட்டத்தில் யூதர்களால் அதிகமாக வெறுக்கப்பட்ட
ஒரு சில ஜன கூட்டத்தார் தான். உதாரணத்துக்கு குஷ்டரோகிகள், விபச்சாரக்காரர்கள், சமாரியர்கள், இன்னும் ஸ்பெசிஃபிக்காக டாக்ஸ் கலெக்டர்ஸ், தமிழ் பைபிளில் ஆயக்காரர்கள் அப்படின்னு இருக்கும். இவங்களையெல்லாம் இந்த யூதர்கள் வெகுவாக வெறுத்துட்டு வந்தாங்க. இவங்க தான் லூக்காவினுடைய டார்கெட் ஆடியன்ஸ். அதாவது இயேசு கிறிஸ்து யூத குலத்தில் பிறந்து வந்ததுனால அவர்கள் யூதர்களுக்கு மட்டுமே உரியவர் அல்ல, யூதர்களுக்காகவே ஸ்பெசிஃபிக்காக வந்து அவர்களுக்காக ஊழியம் செஞ்சு அவர்களுக்கு பரலோக ராஜ்யத்தை குறித்து போதகம் பண்ணி அவர்களுக்காகவே மரித்து உயர்த்து அவர்களுடைய பாவ மன்னிப்புக்காகவே இந்த பூமிக்கு அவர் வந்தாருங்கிற கண்ணோட்டம் அந்த புறஜாதி மக்களுக்கு இருந்தது. அதை உடைக்கிறதற்காகவும் அவர்களை இயேசுவே இந்த உலக மீட்பராக வந்து மெசியாங்கிறது அவர்களுக்கு புரிய வைப்பதற்காகவும் அவரும் இந்த ஜனங்களைப் போலவே இந்த யூதர்களால் வெறுக்கப்பட்டவருங்கிறதையும் அவர்களால் அநேக பாடுகளுக்கு மத்தியில் அவர் சென்றாருங்கிறதையும் அவர்கள் மூலமாகவே இயேசு கொல்லப்பட்டாருங்கிறதையும் சொல்லி இயேசு யூதர்களுக்காக மட்டும் இல்லை உங்கள் மேலும் அன்பாக இருக்கிற தேவனாக இருக்கிறாருங்கிறத புரிய வைக்கிறதற்காக எழுதப்பட்ட சுவிசேஷம் தான் இந்த லூக்காவினுடைய சுவிசேஷம். உதாரணத்திற்கு அநேக குறிப்புகள் மற்ற 3 சுவிசேஷ புத்தகங்களில் இல்லாத விஷயத்தை, அதாவது புறஜாதிகள் மேலே இயேசு வைத்திருந்த அன்பும் அவர்கள் மத்தியில் செய்த ஊழியமும் அவர்கள் மத்தியில் செய்த அற்புதங்களையும் ஸ்பெசிஃபிக்காக குறிப்பிட்டு அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுற விதமாக லூக்கா எழுதியிருக்கிறார். உதாரணத்திற்கு கெட்ட குமாரன் பற்றிய அந்த ஊமை, தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் தன்னுடைய தகப்பனிடத்துல இருந்து வாங்கி தன்னுடைய வாழ்க்கையை வீணடித்து முடிவில் இயேசு கிறிஸ்துவை, அதாவது தேவனை பற்றிய அந்த தெளிவு அவருக்கு வந்து அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட அந்த உவமையை லூக்கா ஸ்பெசிஃபிக்காக குறிப்பிட்டிருக்கிறாரு. 2வது, பாவியாகிய, அதாவது விபச்சாரக்காரராக இருந்த ஒரு ஸ்திரீ, ஒரு பெண் தேவனுடைய மன்னிப்பை பெற்று இயேசு கிறிஸ்து அவர்களை சந்தித்த போது தன்னுடைய கண்ணீரால் இயேசு கிறிஸ்துனுடைய பாதத்தை கழுவி தன்னுடைய தலை மயிரினால் அதை துடைக்கிற ஒரு விஷயத்தை தன்னுடைய பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொண்டு அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தோட இயேசு கிறிஸ்துக்கு அவர்கள் ஊழியம் செய்த அந்த விஷயத்தையும் லூக்கா ஸ்பெசிஃபிக்காக குறிப்பிட்டிருக்கிறாரு. இன்னும் முக்கியமாக சகேயு அப்படிங்கிற ஒரு டாக்ஸ் கலெக்டர் தேவனுடைய மன்னிப்பை பெற்று இயேசு கிறிஸ்து அவரை சந்திக்கிற விதமாக அமைஞ்ச ஒரு காரியத்தையும் லூக்கா ஸ்பெசிஃபிக்காக குறிப்பிட்டிருக்கிறாரு. நல்ல சமாரியன் அப்படிங்கிற ஒரு உவமையை இயேசு சொன்னதையும், இந்த சமாரியர்கள் ஏன் யூதர்களால் வெறுக்கப்பட்டார்கள் அப்படிங்கிற தகவல் பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நல்ல சமாரியர்கள் இந்த உவமை மூலமாக சமாரியர்கள், யூதர்களால் வெறுக்கப்படுகிற சமாரியர்கள் மத்தியிலையும் தேவனை உண்மையாக ஆராதிக்கிறவங்க, இயேசு கிறிஸ்துவின் மேலே அன்பு இருக்கிறவங்க, சக மனிதர் மேலே அன்பு இருக்கிறவங்க இருக்கிறாங்கிறதையும் இந்த உவமை மூலமாக இயேசு கிறிஸ்து தெரிவிச்சிருக்கிறார். 10 குஷ்டரோகிகள் இயேசுவின் மூலமாக குணம் அடைஞ்ச விஷயத்தையும் லூக்காவின் சுவிசேஷத்தில் குறிப்பாக மென்ஷன் பண்ணி யூதர்களால் வெறுக்கப்படுற இந்த ஜனங்கள் மேலும் இயேசு கிறிஸ்து அன்பாக இருந்திருக்கிறார், அவர்கள் மத்தியிலையும் அவர் ஊழியம் செய்திருக்கிறார், அவர்கள் மத்தியிலையும் அவர் அநேக அற்புதங்களை செஞ்சு யூதர்களுக்கு மட்டும் இயேசு கிறிஸ்து தேவன் அல்ல, இந்த உலக ஜனங்கள் எல்லாருக்குமே அவரே ஒரே மீட்பராக இருக்கிறார், அவரே மெசியாவாக இருக்கிறார். அவரை நம்பும்போது நம்முடைய பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொண்டு பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்க முடியுங்கிற நம்பிக்கையை இந்த லூக்கா சுவிசேஷத்தின் மூலமாக அவர் தெரிவிச்சிருக்கிறார். புதிய ஏற்பாடில் ஃபைனலாக 4வதாக இருக்கிற சுவிசேஷம் யோவான் எழுதின சுவிசேஷம். இந்த யோவான் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பிறப்பால் அவர் ஒரு யூதன். இயேசுவனுடைய முதல் 12 சீடர்களில் இவரும் ஒருவர், மத்தேயு தவிர இவரும் இந்த சுவிசேஷ புஸ்தகத்தை எழுதியிருக்கிறார். இவருடைய டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஆடியன்ஸ் தான். ஆனால் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா, இயேசு வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் இருந்த கிரேக்க மொழி பேசுகிற யூதர்களுக்காக இவர் ஸ்பெசிஃபிக்காக எழுதியிருக்கலாம் அப்படிங்கிறது வேத ஆராய்ச்சியாளர்களோட கருத்து. அலெக்சாண்டருடைய பீரியட் BC 300s உலக நாடுகள், அநேக நாடுகள் அவர் ஆட்சி புரிந்து வந்த காலகட்டத்தில் இஸ்ரவேல் நாடும் அதில் அலெக்சாண்டருடைய ஆட்சிக்குட்பட்ட ஒரு நாடார் தேசமாக இருந்தது. அந்த கிரேக்க கலாச்சாரமானது அந்த நாளிலிருந்து அநேகமாக பரவி இயேசு வாழ்ந்த காலகட்டத்தில் அநேக யூதர்கள், அந்த கிரீக் பேசுகிற யூதர்கள் மத்தியில் அந்த கிரேக்க கலாச்சாரமானது ஊறி போயிருந்தது. இந்த கிரீக் பேசுகிற ஒரு சில யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களுடைய ஜுடாயிசம் கல்ச்சர்லேருந்து வெளியில் வந்து
இயேசுவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசித்து தேவனை ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். இந்த யூதர்கள் அந்த கிரேக்க கலாச்சாரத்தினால ஈர்க்கப்பட்டதுனால அநேக தத்துவங்களால குழம்பி போயிருந்தாங்க. அநேக தத்துவங்கள் இந்த மாதிரி சொல்லுது, உங்களுக்கு ஒரு விசேஷித்த ஞானம் இருக்குமே ஆனால் அதுவே உங்களுடைய ரட்சிப்புக்கு காரணமாக இருக்கும். நீங்கள் வேற எதையும் ஃபாலோ பண்ண தேவையில்லை. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது மட்டுமே உங்களுக்கு ரட்சிப்பை கொண்டு வராதுங்கிற ஒரு தகவல், அந்த கருத்து அவர்களுக்குள்ளாக பரவி அவர்கள் மனதளவில் குழப்ப நிலையில் இருந்தாங்க. இந்த குழப்பத்தை நீக்குவதற்காக ஸ்பெசிஃபிக்காக யோவான் இந்த சுவிசேஷத்தை எழுதியிருக்கலாம்ங்கிறது வேத ஆராய்ச்சியாளர்களுடைய கருத்தாக இருக்குது. யோவான் தாமே அந்த சுவிசேஷத்தின் மூலமா தான் ஏன் இந்த சுவிசேஷ புஸ்தகத்தை எழுதினேங்கிறதுக்கான காரணத்தை தருகிறார். யோவான் 20வது அதிகாரம் 31வது வசனத்துல இப்படி சொல்றார், இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு தான் இந்த காஸ்பலை எழுதினதுக்கான பர்பஸை இந்த வசனத்தின் மூலமா தெரிவிச்சிருக்கிறார். இதன் மூலமா இயேசு கிறிஸ்துவே இந்த உலக மீட்பராகிய மெசியா, அவரே திருத்துவ தேவனில் இரண்டாமானவர். அவர் மனிதனாக இந்த பூமியில பிறந்து நம் ஒவ்வொருவருடைய பாவத்திற்காகவும் ஒரே பலியாக தன்னை கொடுத்து மரித்து 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்து பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்ததுக்கான நம்பிக்கையை இந்த சுவிசேஷத்தின் மூலமா அந்த கிரீக் பேசுகிற யூதர்களுக்கும் இன்னும் ஜென்ரல் ஆடியன்ஸுக்கும் அவர் ஸ்பெசிஃபிக்காக எழுதியிருக்கிறார். இதனால இயேசு தன்னுடைய தெய்வ தன்மையை வெளிப்படுத்தின அந்த சந்தர்ப்பங்களில் அவர் பேசிய ஒரு சில ஸ்டேட்மெண்ட்ஸை குறிப்பாக மென்ஷன் பண்ணியும், இயேசு செய்த அற்புதங்கள், அநேக அற்புதங்களில் ஒரு சிலதை குறிப்பிட்டு இதில் சொல்லியும், இயேசு கிறிஸ்துவே அந்த மெய்யான தேவன், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் மனிதனாக இந்த பூமியில் வந்து நம்முடைய பாவ மன்னிப்புக்காக தன்னை பலியாக கொடுத்ததையும், நம்மளுடைய பரலோக வாழ்விற்கான, நம்மளுடைய நித்தியத்திற்கான நம்பிக்கையும் நமக்கு தருகிற விதமாக இந்த சுவிசேஷத்தை யோவான் எழுதியிருக்கிறார். ஹே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இவ்வளோ நேரம் உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சுவிசேஷத்தை குறித்தும் சுவிசேஷத்தை எழுதின நபர்கள் குறித்தும் அது எழுதினதுக்கான பர்பஸை குறித்து நம்ம பார்த்தோம். இது உங்களுக்கு கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களிடத்தில் கேட்குறவங்களுக்கும் நீங்கள் தயங்காமல் இந்த தகவலை நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேவனுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ ஆல்.